ஆக்டர் ஸ்ரீகாந்த் 1979 பிறந்த இவர் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான கதாநாயகனாக இருந்தார். ஒரு சில காரணங்களால இவருக்கு சினிமா சான்ஸ் கிடைக்காம போகுது. ஆனால் ரீசெண்ட் டேஸில் ஸ்ரீகாந்தோட கொக்கைன் யூசேஜ் குறித்து போலீஸிடையும் மக்களிடையும் பெரிய அதிர்ச்சி உண்டாக்குச்சு. இவரோட ட்ரக்ஸ் யூசேஜ்னால போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணுது. தொடர்ந்து ஸ்ரீகாந்தோட ட்ரக் யூசேஜ் குறித்து விசாரிச்சதுல அதிமுகவோட முன்னாள் நிர்வாகியான பிரசாந்த் மூலயமா இவருக்கு இன்ட்ரடியூஸ் ஆனதுன்னு தெரிய வந்தது. போலீஸ் விசாரணையில் ஸ்ரீகாந்த் என்ன சொன்னார்னா, பிரசாந்த் என்னை வச்சு படம் எடுத்தாரு, அவர் எனக்கு 10 லட்ச ரூபா தர வேண்டியதை தராம ஏமாத்தினாரு, அதுக்கு பதிலாக எனக்கு கொக்கைன் கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகாந்த் எப்பெல்லாம் காசு கேட்கிறாரோ அப்பெல்லாம் இவரை போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டே இருந்திருக்காரு. போலீஸோட விசாரணை பிரசாந்த் கிட்ட திரும்பினப்ப தமிழ் ஆக்டர் கிருஷ்ணனுக்கும் ட்ரக் யூசேஜ் இருக்குன்னு தெரிய வருது. இது குறித்து போலீஸ் விசாரணைக்காக கிருஷ்ணனை தேடினப்ப கிருஷ்ணன் தமிழ்நாட்டில் இல்ல கேரளாவுக்கு போயிட்டாருன்னு தெரிய வருது. இது குறித்து தமிழ்நாடு போலீஸ் தனிப்படை அமைச்சு கிருஷ்ணாவை தேடிட்டு இருக்காங்க.